இன்றைக்கி ப்ளவுஸில் பட்டி அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு. இந்த வீடியோ அவங்களுக்காண்டி தான் இதை நான் தைச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி பட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி தைச்சினீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வராது. 2 விதமாக பட்டி நான் தைச்சி காமிக்கிறேன். அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 2 லைனிங்கும் ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இது திருப்பி போட்டு ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. இதை அப்படியே திருப்பி இன்னொரு அடி. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ பட்டி எப்படி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ இந்த ரெடி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அதில் ஒரு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ண பட்டியை இதை தூக்கிட்டு இப்படி கரெக்டாக வைங்க. இது ஈஸியான மெத்தடு. இப்படி வைக்கும் போது அப் அண்ட் டவுன் வராது. இந்த 2 கார்னரும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கிராஸெல்லாம் இப்படி தூக்கி விட்டுட்டு கரெக்டாக இது 2 பாருங்கள். இந்த கீழ் பகுதியும் கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கணும். இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று அழகு இப்படி எடுத்துகிட்டு இப்படி வளைவாக கொண்டுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் ஸ்ட்ரைட் பட்டியாக கொடுக்குறேன். கொஞ்சம் ரொம்ப வளைவு வேண்டாம், ஓகேவா? இந்த மாதிரி இது இப்படியே கட் பண்ணிடலாம். இப்படி தைக்கும் போது அப் அண்ட் டவுன் வராது, ஓகேவா? இப்போ இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ண பட்டியை இதோட நான் அட்டாச் பண்ணுறேன். இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறோமா. இதில் லைட்டாக கார்னரில் இப்படி ஏற்றிக்கலாமல் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இல்லை முக்கோணமானி வர்றதை இப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அடிக்கும் போதே இந்த டாட் வந்து இப்படி மடித்து விட்டுக்கணும். அதோடு சேர்த்து அடித்தோம்னா நம்ம போடும் போது கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விதமும் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை அடிச்சுட்டு மறுபடியும் இதை இப்படி திருப்பிக்கோங்க. இதில் வந்து மேத்தையல் போடும்போது இது வந்து கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பட்டி அப் அண்ட் டவுன் இல்லாமல் சூப்பராக வரும். அதே மாதிரி ஸ்லீவையும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடணும். அதை அப் அண்ட் டவுன் மாதிரி நீங்கள் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா தவறாயிடும். இங்கே பாருங்கள், இப்போ அப் அண்ட் டவுன் வந்திருக்காது. இந்த இருக்கா கரெக்டாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருக்கா, இந்த சைடும் இதுவும் கரெக்டாக இருக்கா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து 2 ஃபேப்ரிக் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன செய்யணும்னா லைட்டாக இதில் லைட்டாக ஒரு வளைவு கொடுக்குறேன். ரொம்ப இல்லாமல் லேசாக, ரொம்ப வளைச்சிடக்கூடாது. சும்மா லேசாக லைட்டாக இந்த மாதிரி ஒரு வளைவு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த துணியை அட்டாச் பண்ண தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை நல்ல பக்கத்தோட நல்ல பக்கமாக வச்சுட்டு 2 லைனிங்கையும் நான் கீழே வைக்கிறேன். இது இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இதுலேயும் தைக்கும் போது இந்த கிராஸை நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மடக்கி விட்டுருங்க. இப்போ அழகாக 1 பை 1 நீட்டாக எடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. அப்படியே 1 பை 1 அழகாக இப்படியே அடிச்சுட்டு வாங்க. மெயின் ஃபேப்ரிக்கு
லைனிங்கை நம்ம ஸ்டிச் பண்ண முன் பக்கம் இது மூணையும் அழகாக ஒன்றா வச்சு எடுத்துக்கோங்க. அடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பியாச்சா? இதில் ஒரு அமுக்கடி அடிச்சுக்கோங்க. இப்போ அமுக்கடி கொடுத்து நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. அமுக்கடி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி திருப்பிங்க, இது ரெண்டுத்தையும் சமமாக வைக்கணும். கழுத்து பகுதி, இந்த ஆம்கோல் சைடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக வச்சு பார்க்கணும். பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ இந்த பட்டியோட இது இப்படி மடிங்க. எக்ஸஸாக இருக்கு இல்லையா கிளாத்து, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்ப்பா. இந்த ஓரம்லாம் கரெக்டாக வச்சுட்டு இதில் எக்ஸஸாக இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வருது. இப்போ இதை நான் ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுலேயும் பாருங்கள் அப் அண்ட் டவுன் வரல, கரெக்டாக இருக்கா? இப்படி தைக்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த சைடும் பாருங்கள். இப்படி தான் பட்டி ஜாயின் பண்ணணும். ரெண்டு விதமாக இப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப் அண்ட் டவுன் வராமல் ஸ்லீவையும் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. பட்டியில் பாருங்கள், பட்டியும் உடம்பு பகுதிக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் கூட இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராது.